ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோ குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான ஹெல்தியான லெமன் டீ இல்லாட்டி நிம்பு சாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹெல்தியான லெமன் டீ கொஞ்சம் இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம் எல்லா சுவையும் கலந்த மாதிரி இருக்கும். வாங்க இந்த லெமன் டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு டீ பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம மூடி வச்சு தண்ணியை சூடு பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு உண்டான இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி லைட்டாக சூடான உடனே 2 கிராம்பு, 3 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம திரும்ப மூடி வச்சு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுதான் முதல் தடவையாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம சேனலில் மசாலா டீ, இஞ்சி டீ இந்த ரெசிபீஸும் நான் போட்டுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டீ தூள் இதில் சேர்த்துக்கலாம். டீ தூள் சேர்த்த கையோட பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாம். பிளாக் சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஏற்கனவே கொதிச்ச தண்ணியில் நம்ம இதெல்லாம் போடுறதுனால 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம விட்டுட்டோம்னாவே இதில் இருக்க எல்லா எசன்ஸும் இந்த தண்ணியில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் டீ தூள் போடுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ஸ்டவ் அமர்த்திடணும், நல்லா கொதி வந்த உடனே. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த டீயோட கலர் நல்லா இந்த தண்ணியில் இறங்கி இருக்குது. இப்போ ஒரு பாதி எலுமிச்சை நான் ஸ்குவீஸ் பண்ணி விட்றேன். ஸ்குவீஸ் பண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிட்டு கப்பில் ஊற்றுனீங்கன்னா நம்மளோட லெமன் டீ ரெடி. தினம் ஒரே மாதிரி டீ போட்டு குடிக்கிறதுக்கு பால் இல்லாமல் இந்த டீ ஒரு நாளைக்கு போட்டு பாருங்கள். கண்டிப்பாகவே இது எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் மட்டும் இல்லாமல் தொண்டைக்கும் இதமாக இருக்கும். ஒரு முறை இப்படி டீ போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி போடுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் அடுத்த வீடியோ என்ன வேணுன்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.